கடந்த முறை தமிழ்நாட்டின் தலைவர்களுடைய பெயரை சொல்லாமல் மறைத்தவர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுநர் உரையை புறக்கணித்து சென்றிருக்கின்றார். அதற்கு அவர் சொல்லியிருக்கின்ற காரணம், தேசிய கீதம் பாடப்படவில்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏதோ தேசபக்திக்கு ஒட்டுமொத்த குத்தகை அவர்தான் என்பது போல அவர் பேசுகிறார். தேசபக்தியில் தமிழ்நாட்டு மக்களை மிஞ்சி அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இந்த தேசத்திற்காக தன்னூரை அர்ப்பணித்த தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பலரும் தோன்றி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். என்ன சொல்லப்போனால், இவருக்கு முன்பாக இருந்த ஆளுநர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த போராட்டத்தின் காரணமாக தியாகி என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கானவர்களே ஆளுநர்களாக இருந்திருக்கிறார்கள். என்ன சொல்லப்போனால், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இந்த கூற்றை முன்வைக்கவில்லை. ஏதோ இவருக்கு மட்டும்தான் தேசபக்தி பீரிட்டு வந்தது போல தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்று சொல்கிறார். இதுவரை எத்தனை ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள், இதுவரை எத்தனை முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் கிடையாதா? என்ன சொல்ல போனால், இவருக்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் அவர்களும் பாஜகவும் எவ்வளவு அந்யோன்யமானவர்கள், அன்பானவர்கள். ஆனால் அவர்களும் தமிழ்தாய் வாழ்த்தை முதன்மையாக பாடிவிட்டு தான் அவை முடிகின்ற பொழுது தேசிய கீதத்தை பாடுவது இயல்பாக இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கும் தமிழ்தாய் வாழ்த்து துவங்கி ஆளுநர் உரையை தமிழில் மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்கள் வாசித்த பிறகு இறுதியாக தேசிய கீதம் பாடப்பட்டு அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட அனைவரும் எழுந்து முறையாக மரியாதையாக அதற்கான மரியாதையை செலுத்திதான் தேசிய கீதமும் இன்றைக்கு பாடப்பட்டிருக்கிறது. எனவே தேசிய கீதத்திற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. எனவே இந்த தவறான வாதத்தை வைத்து ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு முன்வந்த ஆளுநரை இதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அவருடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களால் அவர் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார். பல்வேறு விஷயங்களில் அவர் தான் ஒரு நியமிக்கப்பட்ட ஆளுநர் என்பதை மறந்து ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட தான் பெரியவர் என்கின்ற ஒரு சிந்தனையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாகவே ஆளுநர் ரவியே வெளியேறு என்கின்ற ஒரு சூழலை அவர், அந்த ஒரு கோஷம் எழுகின்ற நிலையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அவர் இன்றைக்கு இந்த அவையை அவமதித்ததை முன்னிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும்.